காணும் பொங்கலை ஒட்டி சென்னை கிண்டி அரசு சிறுவர் பூங்காவில் காலை முதலே மக்கள் குடும்பமாக வந்த வண்ணம் உள்ளனர். இது தொடர்பாக அங்குள்ள எமது செய்தியாளர் எஸ் ராஜாவிடம் பேசலாம். ராஜா, கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு வண்டலூர் பூங்காவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிற நிலையில கிண்டி பூங்காவுக்கு வரும் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் எந்த அளவுக்கு அங்க செய்யப்பட்டிருக்கு? ராஜா, கிண்டி சிறுவர் பூங்காவில் தற்போது காணும் பொங்கல் கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இந்த வரதா புயல் காரணமாக அங்கு பொதுமக்கள் அனுமதி மறுக்கப்பட்டது. ஏனென்றால் காணும் பொங்கல் தினத்தன்று அங்கு வண்டலூரில் அதிக அளவிலான பொதுமக்கள் கூடுவார்கள். அதாவது சென்னை மெரினா கடற்கரைக்கு அடுத்தபடியாக வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தான் பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கும். காணும் பொங்கலை அங்குதான் கொண்டாடி மகிழ்வார்கள் சென்னை வாசிகள். ஆனால் இந்த வரதா புயலின் காரணமாக மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிண்டி சிறுவர் பூங்காவில் தற்போது அதிக அளவிலான பொதுமக்கள் இங்கு வர தொடங்கியுள்ளனர். குடும்பமாக 12 மணி நிலவரப்படி 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் 700க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த பூங்காவிற்கு தற்போது வந்துள்ளனர். இவர்கள் தற்போது காணும் பொங்கலை இங்கு கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்த கிண்டி சிறுவர் பூங்காவில் ஏராளமான உயிரினங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதே போல் அங்கு பாம்பு பண்ணையும் இங்கு உள்ளது. அதனால் அதையும் இந்த பொதுமக்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர். இவர்களுக்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள வன உயிரின காப்பாளர்கள் மற்றும் அங்குள்ள ஊழியர்கள் இங்கு தற்போது பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்கள் கூட்டத்தை சரி செய்வது, அவர்களுக்கு தேவையான வசதிகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை அவர்கள் கவனித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆங்காங்கே ஒலிபெருக்கிகள் மூலம் தற்போது பொதுமக்களுக்கான அதாவது ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன, அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. வன உயிரினங்களுக்கு, இங்குள்ள உயிரினங்களுக்கு தின்பண்டங்கள் கொடுக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட அறிவிப்புகள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாப்போடு அழைத்து செல்ல வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றன. நேரமாக இந்த கிண்டி உயிரியல் பூங்காவில் தற்போது கூட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. 12 மணி நிலவரப்படி 2000க்கும் மேற்பட்ட பெரியவர்களும் 700க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் தற்போது வருகை தந்து இங்கு காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்கின்றனர். இந்நிலையில் இங்கு உள்ளவர்களுடன் அவர்களுடைய காணும் பொங்கல் கொண்டாட்டங்களை நாம் கேட்போம். வணக்கம், நான் வேலூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேரோட ஷக்கீல். நான் காலையிலே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே நான் இது மாதிரி கொண்டாடினதில்லை, நான் இங்கே வந்திருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. விஷ் ஹாப்பி பொங்கல். இதுக்கப்புறம் வேற எங்க போறீங்க? அடுத்தது மெரினா பீச் போகலான்ட்டு இருக்கோம். அடுத்தது இது இங்கே தீவுத்திடல் போயிட்டு வரலான்ட்டு இருக்கோம். சரிங்க. அதே போல் இங்குள்ள குழந்தைகளும் அதிக அளவில் நம்முடன் அவர்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றன. அவர்களிடம் பேசுவோம். பாப்பா, எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? நாங்க பெரம்பூர்ல இருந்து வரோம். நாங்க ரொம்ப இங்க ஜாலியா இருக்கு. இங்க நான் ரொம்ப அடம் பிடிச்சு வந்தேன். ஆனா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் உண்மையிலே இந்த பொங்கல் நான் ரொம்ப இங்க சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன். நெக்ஸ்ட் நாங்க மெரினா பீச் போலான்னு இருக்கோம். அப்புறம் சானிட்டோரியம், அப்புறம் எக்ஸிபிஷன் அப்படி போலான்னு இருக்கோம். இங்க என்னென்ன பாத்தீங்க காலையில இருந்து? ஃபர்ஸ்ட் ஸ்னேக் அக்வாரியம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நிறைய ஜூஸ் டியர் பார்த்தோம். நெக்ஸ்ட் பெலிகான்ஸ் அதெல்லாம் நிறைய பார்த்தோம். ரொம்ப ஜாலியா இருக்கு. விஷ் ஹாப்பி பொங்கல். ஓகேங்க. அதாவது இங்குள்ள பெரியவர்களும் சிறியவர்களும் இந்த காணும் பொங்கலை இங்கு கொண்டாடி மகிழ்கின்றனர். இங்கு முடித்த பிறகு நேரடியாக மெரினாவிற்கு சென்று அங்கு காணும் பொங்கலை கொண்டாட இருப்பதாக நம்மிடம் தெரிவிக்கின்றனர்.